இந்த ஆம்னி, இந்த ஈக்கோ மாதிரியான இலகு ரக கார்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிக பேர் பயணிக்க முடியும் இதில் வந்து சாலைகளில் இதில் வந்து தனிநபர் பயன்பாடு மற்றும் வந்து பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது டீபோர்டும் இருக்குது. சாலைகளில் என்ன பண்ணுறாங்கன்னாக்க, இந்த வாகனங்கள் எளிதில் போகிறதால எளிதில் சிறிய இடத்துல நுழைய முடியும். இப்போ ஆப்போசிட் போகக்கூடிய டிராஃபிக்கில் அந்த ஆப்போசிட்டில் வாகனம் வரும், இந்த வாகனமும் போகும். அப்போ அந்த இடம் குறுகிட்டே வரும். அப்போ அந்த குறுகிய இடத்துக்குள்ளே இது நுழைய முடியும். அப்படிங்கிறதுனால மிக வேகமாக போய் அந்த ஜிக்ஜாக் அடிப்பாங்க, அதுக்குள்ளே நுழைவாங்க. அப்போ எதுக்கு வரவனும் இங்கே வரவனும் பிரச்சனையாகும். அப்போ எதுக்கு வரவனுடைய வேகத்தை பள்ளமாக இருந்ததுன்னா அவன் கூடுதல் வேகத்தோடு வருவான். இவன் அனுமானிக்க தவறும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஒரு நான் வீடியோ ஒன்று காட்டுறேன். இந்த வீடியோலையும் இந்த மாதிரி தான் இது ஒன்று நகர்ந்துருக்கு. அதாவது இப்போ எப்படின்னா, அந்த பிரேக்கிங் சிஸ்டம் அவ்வளோவா இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேயும் இடிக்காமல் எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் மிக வேகமாகவும் இயக்குறாங்க. இப்போ ஆம்னியில் ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக விரைவாக இயக்குறாங்க. அதனால் அவங்க வந்து பிரேக் அப்ளை பண்ணாமல் அந்த சந்துகளில் அல்லது எங்கே நுழைய முடியுமோ நுழைவதை தான் முழுசாக பார்க்குறாங்க. அப்போ நுழைய முடியலைங்கிற போது தான் விபத்து ஏற்படுது. இப்போது இந்த ஜிக்ஜாக் முன்னாடி வந்து சேலம் டு கோயம்புத்தூர் போகிற சாலையில் எதிர் வாகனங்கள் போது தொடர்ந்து வாகனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். 2 லேண்ட்லேயுமே வாகனங்கள் இருக்கும். முந்து இருந்தது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஆம்னி, இந்த மாதிரியான ஈக்கோ மாதிரியான வாகனங்கள் அதில் முந்துவாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி தான் ஜிக்ஜாக் அடிக்கிறதுல மிக வேகமாக போய் அந்த குறுகிய சந்துக்குள்ளே அழுத்தி பிடிச்சு தன் பக்கம் வரக்கூடிய வாகனத்தை கொஞ்சம் ஸ்லோ டவுனும் பண்ண சொல்லி, எதுக்குள்ள வரவனையும் ஸ்லோ டவுன் பண்ண சொல்லி உள்ளே நுழைவாங்க. ஆனால் அதே ஒரு பெரிய வாகனங்களை, ஒரு டொயோட்டோவில் இருக்கிற இனோவா, இந்த மாதிரியான வாகனங்கள், இன்னும் ஃபோர்டில் இருக்கிற பெரிய வாகனங்கள் எல்லாம் அந்த முயற்சி செய்ய மாட்டாங்க. ஏன்னா வாகனமும் நீளமாக இருக்கும், இது வாகனமும் குட்டையாக இருக்கும், கீழே சின்னதாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அகலமும் குறைவாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் இவங்க செய்கிறதுனால தான் இந்த விபத்துகளில் உயிரிழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், அப்புறம் பேசலாம். இதனுடைய காட்சிகள் பதிவாக இருக்கு. விவரங்களோட செய்தியாளர் அருண் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். அருண், இந்த விபத்துல சிக்கினவங்க யாருன்னு தெரிய வந்திருக்கா? என்ன நடந்ததா சொல்லப்படுது? தகவல்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் திருத்தணியிலிருந்து ஊட்டி நோக்கி சுற்றுலா சென்ற காரானது தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற கேஸ் டேங்கர் லாரியின் பின்பக்கம் கார் அதிவேகமாக மோதியது. இதில் கார் மோதிய வேகத்திலேயே அதில் இருந்தவர்கள் அனைவருமே காயமுற்றனர். மேலும் இந்த வாகனத்தில் 4 ஆண்கள் 4 பெண்கள் என மொத்தம் 8 பேர் பயணம் செய்துள்ள நிலையில் இதில் சம்பவ இடத்திலேயே 2 ஆண்கள் உயிரிழந்தனர். மேலும் ஊத்துக்குளி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு ஒரு பெண்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 2 பேர் ஊத்துக்குளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 3 திருப்பூர் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்தவரின் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து ஊத்துக்குளி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இறந்தவர்கள் யார் என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களோட தகவல்களுக்கு நன்றி அருண். பழுதாகி நின்ற கேஸ் டேங்கர் லாரி மேல கார் மோதி 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய கோர விபத்து தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அருண் விவரிக்க நாம கேட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. இப்போது பழுதான லாரிக்கு பின்னாலே யாரும் வேணும்னு போய் மோத போகிறதில்ல. ஏன் மோதுறாங்க அப்படின்னா, அப்போது அந்த வேறு வழியே இல்லை. அதாவது மோதுறதை தவிர அந்த வண்டிக்கு வேறு வழியும் இல்லை. அந்த வண்டி போகிற ஸ்பீடுக்கு அந்த பிரேக்கிங் சிஸ்டமும் ஒர்க் பண்ணலை. அப்போது இப்போ ஈக்கோ, இந்த ஆம்னி மாதிரியான வாகனங்கள் அதோட பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வண்டியோட வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட்டும் என்ஜின் சப்போர்ட், அதாவது பிரேக்கிங் சிஸ்டத்தில் வந்து பிரேக்கிங் சிஸ்டமோட சேர்த்து என்ஜினோட பிரேக்கிங்கும் வேலை செய்யணும். ஆனால் என்ஜினோட பிரேக்கிங் சிஸ்டமும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது பெரிய அளவுக்கு அது அந்த வாகனத்தை வேகத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சந்துகள், அதாவது பிரேக் அப்ளை பண்ணி பார்க்குறாங்க, வாகனம் குறையும் போது அது கிடைக்கிற அந்த இடைவெளியை பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு போயிடுறாங்க. அப்போ தப்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் அந்த தப்பிச்சு போக முடியலை,
இப்போ இவர் வந்திருக்கிற வேகத்துக்கு இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், பிரேக்கை அப்ளை பண்ணணும். பிரேக்கை அப்ளை பண்ணியும் பிரேக் ஒர்க் ஆகலை, வாகனம் ஸ்லோ டவுனும் ஆகலை. இப்போ இன்ஜினில் இப்போ ஒரு பேனிக் வந்துடும். அப்போ நம்ம இன்ஜின் ஸ்லோ டவுனுக்கு போகணும். அந்த இன்ஜின் ஸ்லோ டவுன்னா கீரை குறைச்சி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். இதுக்கு நான் டைம் இல்லாமல் போயிருக்கும். இப்போ இந்த டூரேஷன் ஆஃப் த டைம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த நிற்கிற லாரிக்கு இவருக்குமான டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இந்த பேனிக் சுச்சுவேஷனில் அந்த வேகத்திலே போய் மோதியிருக்காங்க. நிறைய பேர் அந்த கொஞ்சம் தப்பிக்கிறாங்க, சிலர் கேப் கிடச்சா போயிடுறாங்க. இப்போ இந்த ரைட் சைடில் இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் இந்த வாகனம் பழுதாகி நிற்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம பின்னாடி போயிடுறோம், நம்ம ரைட் எடுக்கணும். நம்ம போகிற ஒன்று ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணி வண்டியில் போகாமல் நிற்கணும், இல்லை ரைட் எடுத்துடணும். ரைட்டு எடுக்க முடியாது அப்படின்னா, ரைட்டில் நிறைய வாகனங்கள் போயிட்டே இருக்குது, இல்லைனா நான் ரைட் எடுத்து அந்த வாகனத்தோட நான் இடிப்பேன் அப்படின்னா, இல்லை ஒரு பெரும் வாகனம் போயிட்டு இருக்குது, ஒரு நீளமான ஒரு வாகனம் போயிட்டு இருக்குன்னா எனக்கு கிடைக்காது, ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு அந்த இடம் கிடைக்காது அப்படின்னா நான் நேராக தான் போய் மோதணும். வேறு எந்த வழியும் கிடையாது, அந்த டிரைவருக்கும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ பழுதான அந்த வாகனம் நின்னது தப்பா அப்படின்னு ஒன்று வரும், அப்புறம் இவர் போன வேகம் சரியா அப்படின்னு ஒன்று வரும். இப்படி அந்த பழுதான வாகனம் எவ்வளோ நேரமாக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது, அது வந்து டார்க் ஸ்பாட்ஸில் இருந்ததா, பிளாக் ஸ்பாட்டில் அந்த லாரி நின்றுட்டு இருந்ததா, இப்படி அல்லது நேரம், டைம், இப்படி நிறைய காரணிகளை நம்ம பார்க்கணும். இல்லை டிரைவர் உறங்கிட்டாரா, இப்படி எல்லா இதையும் நம்ம ஆஸ்பெக்டையும் நம்ம அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் தடுக்கணும். இந்த மாதிரி இடங்களில் ஸ்பீட் கேமராஸை டெப்ளாய் பண்ண வேண்டியது இருக்கும், அதை வந்து மானிட்டர் பண்ணணும். அப்புறமா பலர் வந்து தவறுதலாக விதிமீறல்கள் இருந்தாங்கன்னா அவங்கள கேப்சர் பண்ணி அவங்களுடைய நம்பர் போர்டை வச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு டிக்கெட்ஸ் அனுப்பிடணும். அந்த டிக்கெட்ஸை அவங்க எங்கே போய் அவங்க வந்து முறையிடணும்னு போய் முறையிடலாம். இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீ இந்த டிக்கெட் எடுத்திருக்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல என்ன இருக்கான்னு ஒரு 2-3 டேஸில் அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுத்து, அந்த விளக்கம் சரியான அவங்களுக்கு அந்த டிக்கெட்டை வேவ் பண்ணலாம் அந்த ஜட்ஜ் ஆர் இங்கே இருக்கிற ஒரு அதிகாரி. இல்லை அவர் வந்து செய்தது தவறு, இப்போ வந்து 120 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாத இடத்துல 180 ஒரு 2 வீலர் ஓட்டுறாங்க, அல்லது அது ஓட்டுற முறையும் சரியாக இல்லை, ஜிக்ஸாக்ஸ் இருக்குது, அந்த லாய்டவுன் இருக்குது, இல்லை த்ரெட்டிங் டு அதர்ஸ், மற்றவங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி வாகன இயக்கங்கள் இருக்குது, இல்லை சாலையில் வந்து இசை கச்சேரியை வாசிக்கிற பஸ்ஸுகள் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி வந்து சாலையில் இசை கச்சேரியை உருவாக்குற இருசக்கர வாகன புகைப்போக்கிகள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி புகைப்போக்கிகளை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காவல்துறை ரொம்ப இலகுவாக அந்த வாகனங்களை அந்த வண்டிகாரங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு தடவை அதுக்கான ஃபைனை கட்டிட்டால் திரும்பவும் அதே மாதிரியான வாகனம் திரும்பவும் அதே மாதிரியான புகைப்போக்கி சைலன்சரோட, அதாவது ஒரு வயதானவரை பயமுறுத்தி ஒரு 50 வயது 60 வயது உள்ளவரை அந்த புகைப்போக்கிகள் வந்து பயமுறுத்துது, நானே பார்க்குறேன். அந்த பயமுறுத்தலோட கூடிய வாகனங்கள் இப்பயும் இயங்குது. முறையில்லாத புகைப்போக்கிகள், முறையில்லாத நம்பர் பிளேட்டுகள், மாற்றி அமைக்கப்பட்ட வாகனங்கள், நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட நம்பர் பிளேட்டில் நம்பரை ஸ்டிக்கராக ஒட்டிக்கிட்டு சுற்றுறவங்க, அதிகமான வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விளக்குகளை கொண்ட வாகனங்களை, முறையற்ற வேகம், அதாவது இந்த வேகம் வந்து அனைவரையும் பயமுறுத்துது. அந்த மாதிரியான வேகத்தில் இப்போ அந்த பைக் வந்து ஹை ஏபிஎஸ் உள்ளது, பைக் பிரேக் சிஸ்டமாக இருந்ததுன்னா அவனுக்கு சேஃபர். பட் மற்றவன் அதனால் ஏற்படக்கூடிய பயத்தில் அவன் போய் ஒரு இடத்துல இடித்தானா அதுக்கு யார் பொறுப்புன்னு தெரியலை எனக்கு. அவன் இப்போ பக்கத்தில் நான் போகிறேன், நான் பக்கத்தில் ஒருத்தன் வந்து 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஜஸ்ட் ஷார்ட்னு கிராஸ் ஆகிறான். அவன் எல்லா வேரும் போட்டிருக்கான், ஹி ஹாவ் ஹெல்மெட் அண்ட் ஹி ஹாவ் த ட்ரைவ் சூட். அவன் கீழே விழுந்தால் கூட அவனுக்கு ஸ்ட்ரைப் ஏற்படாது. ஆனால் ஒரு சராசரி ஒரு குடும்பத்தோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிற ஒருத்தனுக்கு தலையில் ஹெல்மெட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் யார் ஒழுங்குபடுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. அந்த வாகனத்தில் நம்பர் பிளேட்டுகள் இல்லை, முறையான நம்பர் பிளேட்டுகள் இல்லை. எப்படி சொல்கிறது, அரசு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு நம்பர் பிளேட் இருக்குன்னா இந்த மாதிரி வாகனங்களில் நம்பர் பிளேட்டுகள் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஆர்டிஓவும் போக்குவரத்து காவல்துறையினரும் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப் டு டேட் எந்த வித மாற்றமும் இல்லை நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்கள் இயக்கத்தில். நன்றி.